கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் தேவ பிள்ளைகளாய் நாம் இணைந்து ஒரு விசை கூட கர்த்தரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் என் தேவன் பாராட்டின அவருடைய அளவிட முடியாத கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டும் பேசுவாராக. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. கடந்த வாரத்தில் வாக்குத்தத்தம் என்றால் என்ன, ஏன் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை பார்த்தோம். இந்த காலை வேளையில் இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. இங்கே 2 ஆளுமையை நாம் பார்க்கிறோம், 2 ஆளுமையை நாம் பார்க்க முடியும். ஒன்று வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2வது ஆளுமை வாக்குத்தத்தத்தை பெறுகிறதான நாம். இந்த 2ம் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர் இருக்கிறார், வாக்குத்தத்தத்தை பெறுகிற நாம் இருக்கிறோம், வாக்குத்தத்தமும் இருக்கிறது. ஆனால் ஒரு கேள்வி என்னன்னா, வாக்குத்தத்தம் கொடுத்தவர் இருக்கிறார், வாக்குத்தத்தத்தை பெறுகிற நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த 2 பேர்ல யார் ஆம் என்று சொல்வது, யார் ஆமேன் என்று சொல்வது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதில் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்கிற கேட்க பண்ணுகிற 3 நிலைமைகள் உண்டு. அதில் முதலாவது நிலைமையை காலை ஆராதனையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுவது அவர் தான் சொல்லணும். வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் தான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்ல வேண்டும். நேரம் அதிகம் இல்லாதபடினாலே நான் விரைவாக போகிறேன். 2வது காரியம் என்ன அப்படின்னா, லூக்கா 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1வது அதிகாரம் 20வது வசனம். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய். 2வது முதலாவது வாக்குத்தத்தத்தை தந்தவர் தான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுவார். 2வது காரியம், நம்மை வார்த்தைக்கு சொல்ல வைத்து அவர் செயலை காட்டுவார். 2வது காரியம், வார்த்தையை நம்மளை சொல்ல வச்சு செயலை என் தேவன் காட்டுவார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். இங்கே பார்க்கும் பொழுது காபிரியேல் தூதன் ஆராதனை செய்து கொண்டிருந்ததான சகரியாவை பார்க்கிறார். அந்த குடும்பத்திற்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை தூதன் சுமந்து வருகிறான். என்ன வாக்குத்தத்தம்? சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உங்களுக்கு கர்த்தர் ஒரு மகனை தருகிறார், அவனுக்கு யோவான் என்று சொல்லி பெயரிடுவீர்கள். அவன் எலியாவின் ஆவியை உடையவனாய் இருப்பான், தேவ ஜனத்தை அவரிடத்திலே திருப்புகிற ஒரு விசேஷ கிருபை உள்ளவனாய் இருப்பான் என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பும் கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய வல்லமை இருப்பதை அந்த வசனத்தில் நம்மாலே பார்க்க முடியும். அல்லேலூயா. இதை சொல்லிவிட்டார். ஆனால் சகரியா சொல்றார், முதிர் வயதான எனக்கும் வயதான எலிசபெத்திற்கும் இது நடக்குமா? நான் கிழவனா இருக்கிறேன். நம்ம சொல்றது போல சொல்றான்னா, கிழவனா இருக்கிறேன், எனக்கு இது நடக்குமா இது என்று கேட்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:21. ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். நல்ல கவனிங்க, இந்த பிராமிஸுக்கு எஸ்ன்னு நீதான்பா சொல்லணும். முறை ஆண்டவர் ஆம்னு அவர் தான் சொன்னாரு, ஆமேன்னு சொன்னார். இப்போ சொல்றாரு, இந்த நான் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்கு நீ தான் எஸ் சொல்லணும்.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லல. இரண்டாவது நிலைமை, தேவன் வாக்குத்தத்தம் கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளுக்கு நாம் ஆமென் என்று சொல்ல, ஆம் என்று சொல்ல தேவன் எதிர்பார்க்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. இரண்டாவது நிலைமை, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நாம் ஆம் என்று சொல்ல தேவன் எதிர்பார்க்கிறார். ஆம் என்று சொல்வது என்ன பொருள்? ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசி இருக்கிறதான இந்த வார்த்தையிலே ஒவ்வொன்றையும் நான் 100% விசுவாசிக்கிறேன் என்பது ஆம் என்று சொல்வது என்னுடைய பொருள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு புள்ளியையும், ஒவ்வொரு கோலனையும், ஒவ்வொரு செமிகோலனையும் நான் விசுவாசிக்கிறேன். வசனத்தில் இருக்கிற கமா, ஃபுல் ஸ்டாப் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்க. வசனத்தில் இருக்கிற கமா இருந்தாலும், ஃபுல் ஸ்டாப் இருந்தாலும், செமிகோலன் இருந்தாலும் எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் நம்ம ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நாம் சொல்லுகிற ஆம் என்று சொல்லி அர்த்தம். சகரியாவுக்கு சொல்ல முடியல. சகரியாவுக்கு சொல்ல முடியல. ஏனென்றால் அவனுக்கு இருந்த சூழ்நிலைகள் அவனை தாக்கினது. அவனை ஆம் என்று சொல்ல வைக்க விடலை. கர்த்தர் ஒரு தட்டு தட்டினார். நீ நடக்கிற வரைக்கும் ஊமையனாயிருப்பாய். நம்பல. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணல? நம்பல. ஏன்னா சூழ்நிலை அவனை நம்ப விடல. ஆண்டவர் அவனை ஒரு தட்டு தட்டினாரு. தட்டு தட்டிட்டு சொல்றாரு, இது நடக்கிற வரைக்கும் நீ பேச மாட்ட, நடக்கிற வரைக்கும் ஊமையனாயிருப்பாய். ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, என்னை நீர் தட்டித்து, என்னை தட்டி, என்னை தண்டித்து உம்முடைய வார்த்தைக்கு நான் ஆம் என்று சொல்லுகிற ஒரு நிலைமை எனக்கு வரவே கூடாது. நான் சின்ன பிள்ளை மாதிரி நீர் சொன்ன உடனே ஆம் என்று சொல்ல எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்படியே விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல ஒரு கிருபை தருவீராக. மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய மகனுக்காக இயேசுவினிடத்தில் வருகிறான். வாசிங்க. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் கொஞ்சம் வேகமா வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று நல்ல கவனிங்க. போதும். ஆண்டவரே, நீ சுகமாக்க முடியும், கூடுமானால் இவனை சுகமாக்கும் என்று சொல்லி சொன்னபோது, இல்லப்பா, நான் எஸ் சொல்ல மாட்டேன், நீ தான் எஸ் சொல்லணும். நான் ஆம்னு சொல்ல மாட்டேன், நீ தான் என்ன பண்ணணும்? ஆமேன்னு சொல்லணும். நீ விசுவாசிக்க கூடுமானால் என்னாலே ஆமேன் என்று சொல்ல முடியும். இந்த மாலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களால ஆம் என்று சொன்னிய ஆண்டவரை விசுவாசித்து நீங்கள் ஆம் என்று சொல்ல கூடுமானால், ஆண்டவர் சொல்றாரு, என்னால ஆமேன் என்று சொல்லக்கூடும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆமேன்னு சொல்லி முடிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் அப்படியே விசுவாசிக்கிறேன் என்று அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் சொல்வார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் முடித்து செய்து காண்பித்து ஆமேன் அவரே சொல்லுவார். அந்த அனுபவத்தை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எங்களுக்கு தருவீராக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37 38 வசனங்களிலே வரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நேரமாகிறபடினாலே நான் வேகமாய் போகிறேன். சில வசனங்களை வாசிக்க சொல்லும்போது அதை மட்டும் நம்ம வாசிக்க கேட்போம். அங்க வசனம் சொல்லுகிறது, லூக்கா 1:37 38, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே நீ பாக்கியவதி, உன்னதமானவருடைய குமாரன் உன்னிடத்தில் பிறப்பார் என்று சொன்னபோது மூளை வேலை செய்ய ஆரம்பித்தது. அவள் சொல்லுகிறாள், நான் புருஷனை அறியேனே, நான் புருஷனை இது எப்படி ஆகும் என்று சொல்லி மூளையிலிருந்து பேசுகிறது. நல்ல கவனிங்க. உடனே ஆண்டவர் தூதன் சொல்கிறார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் சொல்லுகிறத கவனிங்கள். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது
நம்முடைய சூழ்நிலைக்கு அதை கொடுக்கும்போது நம்மாலே உடனே அதை புரிந்து கொள்ள முடியாது. புரியவில்லை என்பதினாலே ஆம் என்று சொல்லாமல் இருந்து விடாதீர்கள். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு புரியாது. புரியாததினாலே ஆம் என்று சொல்ல மறந்து விடாதீர்கள். ஆண்டவரிடம் கேட்கலாம். என்ன கேட்கலாம் தெரியுமா? ஆண்டவரே, நீர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம், இந்த வசனம் எனக்கு புரியலப்பா, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் விவரித்து சொல்லுங்க, புரிந்து கொள்ளும்படி உதவி செய்யும் என்று கேட்டால் அந்த வார்த்தை என்ன, அந்த வார்த்தை எதை குறிக்கும் என்று தேவன் மரியாளுக்கு விளக்கினது போல நமக்கும் விளங்கும்படி விளக்கி சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. மரியாள் அதை விளங்கி கொண்டவுடனே எப்படி ஆம் என்று சொல்லுகிறாள் என்று சொல்லி பார்ப்போமானால் சொல்றார், உமக்கு நான் அடிமை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நாம் ஆம் என்று சொல்வது விசுவாசிப்பது மட்டுமல்ல, இந்த வசனத்தின் மூலமாய் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் செய்ய இருக்கிற உம்முடைய செயல் திட்டத்திற்கு என்னை முழுவதும் கையளிக்கிறேன், என்னை முழுவதும் கீழ்ப்படுத்துகிறேன். மறுபடியும் சொல்றேன், புரியவில்லை என்பதற்காக ஆம் என்று சொல்லாமல் சொல்வதற்கு தாமதியாதிருங்கள், சொல்லாமல் இருந்து விடாதீர்கள். விளங்கலையா? ஆண்டவர் பாதம் உட்காந்து கேளுங்க. ஆண்டவரே, நீ சொல்ற வாக்குத்தத்த வசனம் எனக்கு விளங்கல, எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி விளக்கி சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டா அவர் விளக்கி சொல்லுவார். உடனே ஆம் என்று சொல்லவும் கர்த்தர் கிருபை செய்வார். அவன் ஆம் என்று சொல்லிவிட்டான். எலிசபெத் வீட்டிற்கு போகிறான். லூக்கா 1:43 வாசிங்க. லூக்கா 1:43. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்து எனக்கு எதினால் கிடைத்தது. நல்ல கவனிங்க. அவள் வந்த உடனே கர்த்தர் தீர்க்கதரிசன ஆவியின் மூலம் மரியாளோடு கூட பேசுகிறார். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில், அதற்குள்ளாக அவள் தாயாக மாறிவிட்டாள். மரியாள் ஆம் என்று சொன்னவுடனே என் தேவன் ஆமேன் என்று தீர்க்கமாய் செய்து காண்பித்தார். லூக்கா 1:45 பார்க்கும் பொழுது மறுபடியும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் ஆம் என்று ஆகும். கை உயர்த்தி, ஆண்டவரே, இரண்டாவது நிலைக்கு இந்த மாலை வேளையில் என்னை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. நீர் கொடுத்த பல வாக்குத்தத்தங்கள் என் சூழ்நிலையை நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இனி நடக்க வழியே இல்லையே என்று என்னுடைய மனம் அதை ஒதுக்கிவிட்டது. புரியாமல் சில நேரங்களில் அதை ஒதுக்கிவிட்டது. எப்படியோ புரிய வைத்து இந்த ஆராதனையிலே நான் ஆம் என்று சொல்ல எனக்கு ஒரு கிருபை தருவீராக. அல்லேலூயா. ஆராதனை முடிவதற்குள் நீர் ஆம் என்றும் சொல்லுவீராக. கைவத்தி கேளுங்க. ஆண்டவர், இந்த ஆராதனையில ஆம் என்று சொல்ல எனக்கு ஒரு கிருபை செய்யும். ஆராதனை முடிஞ்சு போறதுக்குள்ள ஆமென் என்று நீர் சொல்லுவீராக ராஜா. அல்லேலூயா. நீர் மாறாத கர்த்தர். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் அழைத்து கொண்டு போகிறார். எசேக்கியேலின் புத்தகம் 37:1-8 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆவியில் அவனை கொண்டு போகிறார். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் சிதறி கிடக்கின்றன. என்ன சூழ்நிலை இது? நேற்றோ இன்றோ நடந்த காரியம் அல்ல, நீண்ட காலமாக நிலைத்திருக்கிற ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. இஸ்ரவேலிலே ஒருவன் மரித்தால் அவனை அடக்கம் செய்ய வேண்டும். அந்த உடல் எலும்புகள் எல்லாம் இங்கே இருக்கிறது என்றால் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு அவமான சின்னம். இந்த எலும்புகள் எல்லாம் சிதறி கிடப்பது ஒரு அவமான சின்னம். வெகு காலமாய் தீர்வு வராமல் மிகவும் வேதனையான அவமானமான ஒரு சூழ்நிலை இருந்தபோது கர்த்தர் தீர்க்க தரிசனமாக என் ஆண்டவர் சொல்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவரே, நான் செய்ய ரெடியா இருக்கிறேன். எஸ், நீங்க தான்ப்பா சொல்லணும். ஆண்டவர் சொல்வார், நீ தான்ப்பா சொல்லணும். எஸ், நீ தான் சொல்லணும். நீ ஆம் என்று சொல்லுகிற வரைக்கும் நான் எதையும் செய்ய மாட்டேன். பக்கத்தில் பா சொல்லுங்க, நீங்க ஆம்னு சொல்ற வரைக்கும் ஆண்டவர் வேற ஒன்னையும் அடுத்து செய்யவே மாட்டார்.
எசேக்கியா என்ன செய்தார்? 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அதை நீர் அறிவீர். ஆண்டவரே, ரொம்ப ஷார்ப்பா எசேக்கியா சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே என் மூளைக்கு நான் இடம் கொடுத்து அதை சார்ந்திருப்பதை விட உம்மை நான் சார்ந்திருக்கிறேன், உம்மை நம்புகிறேன், முடியாத எதையும் நீர் சொல்வது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். முடியாத எதையும் நீர் சொல்வதில்லை. நீர் ஒன்றை செய்யாமல் சொன்னதை செய்யாமல் இருப்பதும் இல்லை. உம்மாலே எல்லாம் செய்ய முடியும் என்று சொன்ன உடனே இன்னும் ஒரு டெஸ்ட் பண்றார் ஆண்டவர் எசேக்கியேல. அப்பா, நீ உண்மையிலேயே ஆம் சொல்லுவாயா என்று அவனை பார்த்து சொல்கிறார், எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல். எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல். எப்படி சொல்ல சொன்னார்? உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தை உயிர் உள்ள ஆளே கேட்காம தூங்கிடுறாங்க. ஆராதனையில உயிரோடு இருக்கிற ஆளே பேசிட்டு இருக்கும் போதே என்ன பண்றாங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதே தூங்கிடுறாங்க, தூக்கம் வருது. ஆனா இங்க நல்ல கவனிங்க, உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்றார். உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் பேச சொல்லுகிறார். அல்லேலூயா. எலும்பை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்ல வைக்கிறார். அப்படியே சொல்லிட்டு நிறுத்திடுவாரா என்று பார்த்தா, இல்லப்பா, நான் சொல்றத சொல்லு, நான் சொல்றத சொல்லு. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உங்கள் மேல் நரம்புகள் வரும், மாம்சம் வரும், உங்கள் மேல் தோல் மூடும், உங்களுக்குள் ஆவி வரும் என்று விவரமாக தம்முடைய வாக்கை, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் அவருடைய வாக்குத்தத்தத்தை தீர்க்க தரிசனமாக சொல்ல வைத்தார். எசேக்கியேல் எப்படி ஆம் என்று சொன்னார்? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 37:7. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும். நல்ல கவனிங்க, நடக்குமா நடக்காதா என கண்ணை மூடிக்கொண்டு வேறு எங்கோ சொல்லல, எலும்புகளை பார்த்துக்கிட்டே எசேக்கியேல் சொல்றார். எலும்புகளை பார்த்துக்கிட்டே சொல்றார். கர்த்தர் சொன்ன ஒவ்வொன்றையும் அப்படியே எசேக்கியேல் சொல்றாரு. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் சொல்லுகிற வழி விசுவாசிப்பது மட்டுமல்ல, என் வாழ்க்கையிலே ஆம் என்று சொல்வது அர்ப்பணிப்பது மட்டுமல்ல, நீர் சொல்ல சொல்ல நானும் உம்மோடு கூட சேர்ந்து அதை சொல்லுவது தான் ஆம் என்று சொல்லுவது. எசேக்கியேல் 37:7 பார்க்கிறோம், தேவப்பிள்ளைய தேவன் சொல்லுவது சில நேரத்தில் நம்ப முடியாததாய் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆம் என்று சொல்ல, உடனே அவரோடு கூட சேர்ந்து செயல்பட நம்மை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்தால், நீங்கள் அர்ப்பணிக்கிறேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் ஆரம்பிக்கும் போது என் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார், பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆரம்பித்த உடனே அங்க என்ன உண்டாயிற்றுன்னு பார்க்கிறோம், இரைச்சல் உண்டாயிற்று. எங்கோ இருந்த எலும்பு இருக்க வேண்டிய இடத்திற்கு வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஆங்காங்கே சிதறி கிடந்த எலும்பு, எங்கோ இருந்த எலும்பு எல்லாம் ஒரு இடத்திற்கு வந்தது. இந்த நாளில் என்னுடைய ஜெபம், என்னுடைய வாஞ்சை என்ன, ஆண்டவரே, இந்த இடத்திற்கு வந்து பல நாட்களாய் உம்முடைய வார்த்தையை முழுமையாய் நம்ப முடியாமல், அதற்கு ஆம் என்று சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்தால், இந்த ஆராதனையில ஒரு மாற்றம் உண்டாவதாக. என் ஆண்டவரோடு கூட இணைந்து சேர்ந்து விசுவாசத்தோடு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து சொல்ல ஒரு கிருபையை தருவீராக. நான் விசுவாசிக்கிற அந்த மாலை நீங்க அப்படி செய்வீங்க என்று சொன்னால், அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போதே உங்க சூழ்நிலையில இப்பவே ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. நீர் சொன்ன காரியம் நிறைவேறத்தக்கதாக
நான் ஆமேன் என்று சொல்ல ஆயத்தம் என்றால் நீர் ஆமேன் என்று சொல்ல ஆயத்தமாயிருக்கிறீர். ஆண்டவர் சொல்ல வைத்தது போல, ஆம் என்று சொல்ல வைத்தது போல ஆமேனும் அவரே போட்டார். எசேக்கியேலுக்கு கொண்டு சேர்க்கல, ஆண்டவரை எல்லாவற்றையும் சேர்த்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 24, 25 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க வேகமா. பவுலே பயப்படாதே, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். நல்ல கவனிங்க. முழுவதும் காரிருள், கப்பல் அலைமோதி கொண்டிருக்கிறது, தப்புவதற்கு வழியே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு சின்ன ஒளி வெளிச்சம் கூட இல்லை. அந்த சூழ்நிலையில கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன செய்வதென்று சொல்லி ஒன்றும் தெரியாமல், எல்லா இருட்டடிப்பு, எல்லா குழப்பம், ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லை. இதிலிருந்து தப்புவோமா என்று கூட தெரியவில்லை. அவர்கள் அப்படி நினைத்து குழம்பி ஏங்கி இருந்தார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட குழப்பத்தோடு ஏங்கி இந்த இடத்துக்கு வந்திருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சூழ்நிலைக்கும் என்னிடத்தில் வாக்குத்தத்தம் உண்டு. உங்க வாழ்க்கையில முழுவதும் இருள், இருட்டடிப்பு, தப்புவதற்கு வழியே இல்லை, சின்ன வெளிச்சம் கூட இல்லை அப்படின்னு குழப்பத்தோடு வந்திருந்தா ஆண்டவர் சொல்றார், அந்த சூழ்நிலைக்கும் என்னிடத்தில் ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. ஆனால் ஒரு நிபந்தனை. அந்த வாக்குத்தத்தத்திற்கு பவுலே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்பாய், நீ ராயனுக்கு முன்பாக நிற்பாய். அந்த வாக்கு, அந்த ஒருவரும் ஆண்டவர் சொல்றாரு, நீ ராயனுக்கு முன்பாக நிற்பாய், ஒருவரும் அதனால மரிக்க போவதில்லை. நீ நிற்க வேண்டி இருப்பதனால உன்னால ஒருத்தரும் மரிக்க போவது இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 27:5 வாசிங்க. பின்பு சிசிலியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டுக்கு இல்ல இப்ப கடைசி ஒரு வசனம் வாசிங்கல, நான் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். இதுக்கு முந்தைய வாசிங்களே 27ஆம் அதிகாரம் 25வது வசனமா, அது வாசி. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். நல்ல கவனிங்க. பவுல் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு பவுல் ஆம் என்று சொல்வது. எங்கும் இருட்டு, கடலும் கொந்தளிப்பது, கப்பலும் உடைந்து போகிற நிலை. இந்த நிலையிலும் தப்புவதற்கு வழி உண்டா என்றால், என் ஆண்டவர் சொன்னால் சொன்னபடியே நிச்சயம் நடக்கும் என்று நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அதோடு கூட நிறுத்தவில்லை. பவுல் ஆம் என்று சொல்வது அதோடு நிறுத்தல. பொழுது விடிந்த உடனே எல்லாரும் பார்த்து சொல்லுகிறான், நாம் நீந்தி செல்ல வேண்டும். நாம் எல்லாரும் நீந்தி செல்ல வேண்டும். 14 நாட்களாக நாம் எல்லாரும் என்ன பண்ணல, சாப்பிடல. ஆகவே எல்லாரும் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு பேசாமல் அவனே முதலாளாய் எழுந்து சாப்பிட்டு மாதிரியாய் நிற்கிறான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல, நம்ப முடியாத சூழ்நிலையில் தேவன் தம்முடைய வல்லமையை நம்பும் விதத்தில் செயல்படுத்தி காட்டுவேன் என்று வாக்கு பண்ணினால் விசுவாசத்தோடு நிறுத்தாமல் பின்பு பாசிட்டிவாக செயல்பட கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆம் என்று நான் சொல்லுகிற வரைக்கும் வாக்குத்தத்தத்தை நீர் நிறைவேற்ற மாட்டீர். அது நிறைவேறாமலே தான் இருக்கும். இத்தனை விதங்களிலே ஆம் என்று சொல்ல என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்தால் கர்த்தர் செய்து முடித்து அவர் சொல்லுவார், நான் செய்து முடித்து விட்டேன், மகனே மகளே சபையே நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி அவரே
ஆம் என்று சொல்லுவார். மூன்றாவது நிலைமை, உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1, 2, 15 வசனங்களை வாசிங்க. உபாகமம் 28வது அதிகாரம் 1, 2, 15 வசனங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். மூணாவது போதும். மூணாவது, வாக்கு தத்தத்தோடு பின்னி பிணைந்துள்ள நிபந்தனைகளுக்கு நம்மை வைத்து ஆம் என்று கர்த்தர் சொல்ல வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். வாக்கு தத்தத்தோடு இணைந்துள்ள நிபந்தனைகளுக்கு நம்மை உட்படுத்தி நம்மை ஆம் என்றும் ஆமென் என்றும் கர்த்தர் சொல்ல வைப்பார். இங்க இஸ்ரவேலருக்கு இந்த அதிகாரத்தில் ஏகப்பட்ட வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். உனக்கு எதிராய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். இத்தனை வாக்கு தத்தங்களை சொல்லுகிறார். அதற்கு முன்னால ஒரு நிபந்தனையை வைக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, வாக்கு தத்தம் கொடுத்தா முன்னாலேயோ பின்னாலேயோ நிபந்தனையை வச்சிருப்பாரு. அல்லேலூயா. இந்த நிபந்தனை ஆண்டவர் விதித்ததான கட்டளைகள், ஆண்டவர் வைத்ததான நிபந்தனைகளை எல்லாம் செய்வதற்கு கவனமாயிருந்து செவி கொடுப்பாயானால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்பதான் உன்னால ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்ல முடியும். இப்ப வாசிங்க, உபாகமம் 28:15 வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு சத்தத்திற்கு செவி கொடாமல் போவாயாகில், வேணாம் அதெல்லாம் வேண்டாம், போது நிறுத்திடுவோம். நான் உனக்கு சொன்ன கற்பனைகளை செய்ய கவனமாய் இராவிட்டால், அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்கை கொடுக்கிற தேவன் நம்மை பயந்து நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாக்கு தத்தத்தினுடைய வார்த்தைகளுக்கு ஆம் என்று சொன்னால் போதாதப்பா, வாக்கு தத்தத்தினுடைய நிபந்தனைகளுக்கு நீ தான் ஆம்னு சொல்லணும். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. வாக்கு தத்தத்திற்கு ஆம் என்று சொன்னால் போதாது, வாக்கு தத்தத்தோடு இணைந்துள்ள நிபந்தனைகளுக்கு ஆம் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நான் வேதாகத்தில் எதை குறித்து வச்சிருப்போம், அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வேதாகத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, அதைத்தான் அண்டர்லைன் பண்ணியிருப்போம். நான் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன், அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அண்டர்லைன் பண்ணி இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை தெரியுமா அண்டர்லைன் பண்ணணும்? நான் வாக்கு தத்தத்திற்கு மட்டும் ஆம் போட்டா போதாதப்பா, அதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ நிபந்தனை நான் வச்சிருக்கிறேன், அதுக்கு நீ அண்டர்லைன் பண்ணி அதுக்கு ஆம் என்று சொல்லுகிற வரைக்கும் ஆமேன் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ சொல்லுங்க, இதுதான் கடினமான காரியம். சொல்லுங்க, நிபந்தனைக்கு நான் ஆம்னு சொல்ற வரைக்கும் ஆமேன் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அப்படி நடந்தது என்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே மூணாவது நிலை, ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தோடு பின்னி பிணைந்திருக்கிற நிபந்தனைகளுக்கு நாம் ஆம் ஆண்டவரே
அதை அப்படியே 100% நிறைவேற்றுவேன் என்று அர்ப்பணிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. யோவான் 9ஆம் அதிகாரம் 6 to 11 வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது, தெருவிலே பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். இயேசு அவனை குணமாக்க விரும்புகிறார், பார்வை கொடுக்க விரும்பினார். ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை அழைத்து அவனுக்கு பார்வை கொடுக்க சேற்றிலே உமிழ்ந்து சேர் உண்டாக்கி அவன் கண்களிலே பூசி ஒரு கண்டிஷன் போட்டார். நீ சீலோவாம் என்னும் குளத்திலே, நீ நினைக்கிற குளம் இல்லப்பா, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க நினைக்கிற குளம் இல்லை, சீலோவாம் குளத்திலே போய் என்ன பண்ணு? கழுவு, அப்பொழுது பார்வை அடைவாய். இதுக்கு முன்பு நம்ம பார்த்தோம்னா இயேசு சிலருக்கு பார்வை கொடுத்திருக்கிறார். பர்த்திமேயு கண்களை தொட்டார், பார்வை கிடைத்தது. மார்க் 8 ஒருவனை கொண்டு வந்தார்கள், கண்ணிலே உமிழ்ந்தார், அரைகுறையாக தெரிந்தது, மீண்டும் தொட்டார், அந்த இடத்தில் பார்வை கொடுத்தார். ஆனால் இவனுக்கு தம்முடைய வல்லமையையும் தம்முடைய கிருபையும் வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுத்த போது கர்த்தர் சேர் உண்டாக்கி இருந்த கண்ணையும் சேத்த வச்சு அடைச்சிட்டார். சேர் உண்டாக்கி இருந்த கண்ணையும் சேற்ற வச்சு என்ன பண்ணிட்டாரு? அடைச்சிட்டாரு. அடைச்சிட்டு சொல்றாரு, நீ எப்படி போவியோ எனக்கு தெரியாது, நீ எப்படி போவியோ எனக்கு, நீயா போவியோ அல்லது யாரையாவது உதவிக்கு வைத்துக்கொண்டு உன்னை அழைத்து கொண்டு போவார்களோ எனக்கு தெரியாது, ஆனால் சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று ஒரு நிபந்தனையை கர்த்தர் வச்சார். இப்ப பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, ஆண்டவர் நீயா போவியோ, உனக்கு யாரையோ வச்சு போவியோ, நான் சொல்ற நிபந்தனைக்கு நீ உடன்பட்டு செஞ்சீன்னா உனக்கு வாக்கு தத்தங்களுக்கு உன்னாலே ஆம்னு சொல்ல முடியும். அந்த ஆம்னு சொன்னா ஆமேன் என்று சொல்லவும் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நிறைவேற்றினான். நிறைவேற்றின உடனே என்ன நடந்தது? மார்க் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 8:11. அப்பொழுது பரிசேயர் வந்து தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நல்ல கவனிங்க, அந்த நிபந்தனைகளுக்கு இவன் ஆம் என்று சொன்னான், அவனையே ஆமேன் என்றும் கர்த்தர் சாட்சி சொல்ல வைக்கிறார். மூன்றாவது நிலை என்ன தெரியுமா? நிபந்தனைக்கு நான் ஆம் என்று சொல்லும்போது என்றோ எங்கோ ஒரு இடத்தில் ஆண்டவர் முன்னால் நிறுத்தி, என் தேவன் எனக்கு இப்படி சொன்னார், எனக்கு இப்படி செய்து காண்பித்தார் என்று நம்மையே ஆமேன் என்று சொல்ல வைக்கிற தேவன் இந்த நாளிலே நம் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த கர்த்தர் அந்த இடத்துல அதற்கு தேவையான செயலை இப்பொழுதே கர்த்தர் ஆரம்பிப்பாராக. அவனை வைத்தே சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது இது எப்படி நடக்கும் என்கிறான். சேனை தலைவன் ஆம் என்று சொல்ல முடியவில்லை. சொல்ல முடியாததினாலே அதை அவனாலே அனுபவிக்க முடியாமல் போயிற்று. ஆம் என்று சொல்ல கிருபை தாரும், ஆம் என்று சொல்ல வாய்ப்பு தாரும். சகரியா விசுவாசிக்கவில்லை, ஆனால் எலிசபெத் விசுவாசித்தாள். லூக்கா 1:24 வாசிங்க. லூக்கா 1:24. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் என் மேல் கடாட்சம் வைத்து, எலிசபெத் விசுவாசத்தினால் ஆண்டவர் சொல்றாரு, எலிசபெத் சாட்சி சொல்ல வைக்கிறார். கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக இந்த நாட்களில், எந்த நாட்களில்? எனக்கு வயதாகி விட்டது, எனக்கு வயதாகி விட்டது, எனக்கு பிள்ளை பிறக்காது என்று எல்லாரும் சர்டிபிகேட் பண்ண இந்த நாட்களிலே என் மேல் கடாட்சம் வைத்து ஆமேன் சொல்ல வைத்திருக்கிறார். கை உயர்த்தி ஆண்டவர் சொன்னபடியே செய்தார் என்று சாட்சி சொல்ல எனக்கும் ஒரு கிருபை தருவீராக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், ஆபிரகாமே நீ அதற்கு
ஆம் சொல்லாதப்பா, முன்னால கண்டிஷன் வைத்திருக்கிறார். முன்னால கண்டிஷன் வைத்திருக்கிறார். உன் தேசத்தையும் உன் நாட்டையும் உன் வீட்டையும் உனக்குள்ள அனைத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ. அதான் கண்டிஷன். உன் வீட்டை விடணும், உன் நாட்டை விடணும், உன் மாநிலத்தை விடணும், உனக்கு உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. ஆபிரகாம் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. உடனே ஆம் என்று சொல்லி ஆபிரகாம் புறப்பட்டு போனான். ஆதியாகமம் 13:2 வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். போதும். சீமான் ஆபிரகாம் கீழே வாசித்தீங்கன்னா ஆபிரகாம் சீமானாக இருந்தான். அதோடு நிறுத்தல. 15:5 அவனுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத நேரத்தில் ஒரு அடி நிலம் இல்லை. 15:7 ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நிபந்தனைக்கு ஆம் என்று சொன்னபோது நெகேமியா ஜெபம் பண்றான். நெகேமியா 9:28 வசனத்தில் வாசிங்க. அதை மட்டும் சீக்கிரம் வேகமா. நெகேமியா 9:28. 9:28 நெகேமியா. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போது உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையில் ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை போதும். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஆபிரகாம் ஆம் என்று சொன்னபடியால் தேசங்களை எல்லாம் கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்தார். அல்லேலூயா. சாராளின் வீட்டிற்கு வந்து ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு ஒரு குமாரன் இருப்பார். அடுத்த ஆண்டு வரும்போது நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார். சாராளுக்கு அதை நம்பவே முடியல. சாராள் நகைக்கிறாள். உடனே ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரே ஒரு ஆம் தான் நான் கேட்கிறேன். உன்னிடத்துல ஒரே ஒரு ஆம் தான் கேட்கிறேன். என்ன? கர்த்தராலே ஆகாத காரியம் உண்டோ? இந்த வார்த்தை உனக்கு புரியாம இருக்கலாம். ஆனா என்னுடைய வல்லமையின் மேல விசுவாசம், அது ஒண்ணுக்கு மட்டும் ஆமேன்னு சொல். இல்ல ஆண்டவரே, அவன் சொல்றா, இல்ல ஆண்டவரே நான் சிரிக்கல, என்னை மறைச்சு பார்க்கிறா. ஆனா கர்த்தர் சொன்னார், இல்ல நீ நகைத்தாய். அவன் மறைக்க பார்க்கிற, ஆண்டவர் விடல. இல்ல நீ நகைத்தாய். ஆனால் ஆண்டவர் பேசின பேச்சில அவளுக்கு ஒன்று நடக்கிறது. ஆண்டவருடைய வல்லமையின் மேலே விசுவாசம் வைக்க சாராளுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். எப்படி தெரியும்? ஆதியாகமம் 21:6 வாசிங்க. அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட. நல்ல கவனிங்க. இப்ப குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே சாராள் சொல்லுகிறாள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். நான் மட்டுமல்ல, இதை கேட்கிற எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து நகைப்பார்கள். ஏன் அதே சொல்லை அன்னைக்கு அவன் நகைச்சால, அதே சொல்லை ஏன் ஆண்டவர் இங்க சொல்ல வைக்கிறான்னா, கர்த்தருக்கு முன்பு ஆண்டவர் ஜோக் அடிக்கிறார் போல என்று நினைத்து அன்றைக்கு பரிகாசமா நகைத்தாள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஜோக் அடிக்கிறார் போல என்று நினைத்து, பரிகாசம் என நினைத்து பரிகார சிரிப்பு வைத்த சாராளை இப்பொழுது நகைப்பது பரிகாசத்திலே அல்ல, அல்லேலூயா, கொண்டாட்டத்திலே கர்த்தர் சிரிக்க வைக்கிறார். கொண்டாட்டத்திலே நகைக்க வைக்கிறார். அவள் மட்டுமல்ல, அவளோடு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நகைக்க வைக்கிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற நிபந்தனைக்கு நான் ஆமென் என்று சொல்லும்போது, நாங்கள் மட்டுமல்ல, எங்களோடு கூட இருக்கிற எங்கள் குடும்பமும் ஆமென் சொல்ல நீர் வைப்பீர். ஆண்டவர் சொல்வார். நம்மை வார்த்தைக்கு சொல்ல வைத்து அவர் செயலை செய்து காண்பிப்பார். நிபந்தனைக்கு நம்மை ஆமென் என்று சொல்ல வைத்து நம்மையே சாட்சியாக கர்த்தர் சொல்ல வைப்பார். இந்த மூன்று நிலையில ஆம் ஆம் ஆமேன் என்பதை கர்த்தர் செய்து காண்பிப்பார். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு முதலாவது, அவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும்
கர்த்தர் சொல்லுவார். இரண்டாவது, நம்மை வார்த்தைக்கு சொல்ல வைத்து அவர் செயலை செய்து காண்பிப்பார். மூன்றாவது, வாக்குத்தத்தத்தோடு பின்னி பிணைந்துள்ள நிபந்தனைகளுக்கு நம்மை உட்படுத்தி அந்த நிபந்தனைக்கு நாம் ஆம் என்று சொல்லும்போது அந்த நிபந்தனைக்கு கடைசியா சாட்சியாக நம்மையே அந்த வாக்குத்தத்தத்திற்கு ஆமென் என்றும் கர்த்தர் சொல்ல வைப்பார். இது மூன்றையும் கர்த்தர் செய்யணும்னா 2 நிபந்தனை. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தல் 10:9. நாம் தூதரிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றார். நல்ல கவனிங்க, ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். ஒரு புஸ்தகத்தை அவனுக்கு நேராக நீட்டி இதை வாங்கி புசி என்று சொல்லுகிறார். அவர் ஒரு வார்த்தை பேசாமல் வாங்கி புசித்தான். அந்த புத்தகம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகம். ஆம் என்று சொல்லும்போது இந்த 3 அனுபவங்கள் ஆமேன் என்று சொல்ல வைக்கும். இந்த 3 அனுபவங்கள் நமக்கு வேண்டுமானால் முதல்ல கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பேசுகிற சில வார்த்தை சில நேரத்தில் நமக்கு புரியவே புரியாது. ஆண்டவர் பேசுகிற வார்த்தை புரியவே புரியாது. நம்மை நன்கு தெரிந்தவர் தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். வாய்ப்பே இல்லைன்னு நம்ம மூளை சொல்லும். ஆனால் யோவானை போல, ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் கேள்வி கேட்காமல் ஒன்றை நீர் எங்களிடத்தில் சொல்வீரானால் நீர் சும்மா சொல்ல மாட்டீர், என்னிடத்தில் கீழ்ப்படிதலை நீர் எதிர்பார்க்கிறீர். ஆண்டவரே, இனி நான் கேள்வி கேட்க மாட்டேன். உம்முடைய வார்த்தை செய் என்று சொன்னால் உடனே அதை செய்ய ஒரு கீழ்ப்படிதலை என்னிடத்தில் முதலாவது எதிர்பார்க்கிறீர். அந்த கீழ்ப்படிதல் நம்மிடத்தில் இருக்கும்போது இந்த 3 நிலையின் அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். 2வது நிபந்தனை, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஏராளமான வாக்குத்தத்தங்களை இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் அனுபவமாக கொடுத்தார். கொடுத்து விட்டு கடைசியிலே சொல்கிறார், வாக்குத்தத்தம் வருவதற்கு முன்பு உற்சாகமாய் இருக்கிற நீங்கள் வாக்குத்தத்தத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது மிக கவனமாக இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏனென்றால் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு கூட ஒரு கர்த்தருடைய பிள்ளை சம்பந்தம் கலக்கக்கூடாது. அவர்களோடு கூட சம்பந்தம் கலக்கக்கூடாது. அவர்களுடைய வழிமுறைகளை கர்த்தருடைய பிள்ளை பின்பற்றக்கூடாது. வித்தியாசம் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைக்கும் மற்றவர்களுக்கும் என்ன பண்ணணும்? ஒரு வித்தியாசம் இருக்கணும். எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் விரும்பாத காரியத்தினாலே என்னை நான் கரைப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். இன்னைக்கு நிறைய விசுவாசியோட நிலைமை என்ன தெரியுமா? சின்ன சின்ன காரியங்களுக்காக தேவனையே விற்று போடுகிற நிலைமை இருக்கு. சம்பந்தம் கலக்காத, இணைந்து செய்யாதனா இன்னைக்கு இணைந்து போகிற நிலைமை கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த மாலைவேளை கர்த்தர் ஒரு எச்சரிப்பாகவே சொல்லுகிறார். உனக்கும் மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். நீ அவர்களோடு கூட சம்பந்தம் கலக்கக்கூடாது. அவர்கள் வழிமுறைகளை நீ ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்காக நேசிக்க கூடாது, உறவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. விலகி இருக்க வேண்டிய நேரத்தில் விலகி இருக்கணும். எல்லா நேரத்திலும் அவங்கள பிரியப்படுத்த, எல்லா நேரத்திலும் அவங்கள சந்தோஷப்படுத்த நீ உடன்படுவாய், ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறாது. ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே நமக்கு சொல்லுகிற 2வது கண்டிஷன், ஆண்டவர் விரும்பாத எந்த ஒரு காரியத்தினாலும் நம்மை கரைப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் கேட்கிறார். ஒரே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நீர் வெறுக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நானும் வெறுக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். நீர் விரும்புவதை நான் ஏற்க எனக்கு ஒரு கிருபை தாரும். இந்த 2 கண்டிஷனுக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு அர்ப்பணிப்பீர்களானால்
நான் தைரியமா சொல்றேன், வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேறும். ஒப்பு கொடுங்க, எல்லாரும் முழங்கார் படிடுவோம். 3 விதமான நிலைமைகளில் இந்த வாக்குத்தத்தத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் யார் சொல்ல முடியும் என்பதை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு பேசி இருக்கிறார். முதலாவது அவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்த அவர்தான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்வார். இரண்டாவது, வார்த்தைக்கு நம்மை சொல்ல வைத்து அவர் செயலை செய்து காண்பிப்பார். மூன்றாவது, வாக்குத்தத்தத்தோடு பின்னி பிணைந்துள்ள நிபந்தனைகளுக்கு நாம கீழ்ப்படிந்து ஆம் என்று சொல்லும்போது அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கடைசியில சாட்சியாக நம்மையே ஆம் என்று கர்த்தர் சொல்ல வைப்பார். இந்த 3 நிலைகளிலும் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் 2 நிபந்தனை ஆண்டவர் இந்த மாலை வேளையில நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒன்று, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னா நீர் சும்மா சொல்ல மாட்டீர், கீழ்ப்படிதலை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறீர். 100% கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொல்றார், அப்படி நீ கீழ்ப்படிவாயானால், நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ முழுவதுமாய் கீழ்ப்படிவாயானால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். 2வது கண்டிஷன், ஆண்டவர் விரும்பாத எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தருடைய பிள்ளை அதை கை கொள்ளக்கூடாது. ஆண்டவர் வெறுப்பதை கர்த்தருடைய பிள்ளையும் வெறுக்கணும். ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு செய்ய ஒரு கிருபையை கர்த்தரிடத்தில் கேட்கணும். இந்த 2 நிபந்தனைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒப்பு கொடுத்து செயல்பட்டால் நிச்சயம் 100% வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த மாதத்தில் நிறைவேறும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறீர், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிற நாங்கள் இருக்கிறோம். இதிலே யார் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்ல ஆண்டவரே, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை இன்றைக்கு நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீர், எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். அந்த 3 நிலைமைகள் எங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கு எங்களிடத்தில் 2 நிபந்தனைகளை இன்னைக்கு நீர் வச்சிருக்கிறீர். இந்த 2 நிபந்தனைக்கும் நான் உடன்படுகிறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி காண்பித்து பிள்ளைகளை நீரும் சொல்லுவீராக. ஆண்டவரே, பிள்ளைகளை சொல்ல வைப்பீராக. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.